காலை வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்னைக்கு நான் ஒரு நீலகிரி குருமா செய்ய போகிறேங்க. இந்த குக்கு வித் கோமாளியில் வந்து தாமு சார் பண்ணினது, அது எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு நான் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க நீங்களும் பாருங்கள், சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, நூக்கல் போட்டு தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குறேங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து தனி மிளகாத்தூள், தனி தனியாத்தூள், மஞ்சத்தூள். இது வந்து அரைக்க தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது. நான் விழுதாவே போட்டேங்க. இதில் வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா. இப்போ இதை அரைக்கிறதுக்கு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. அது பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போயே போட்டுடலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், சரிங்களா? போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க, சரிங்களா? தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேங்க. ஏன்னா நம்ம அதில் பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அரை ஸ்பூன் தனித்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா வதக்கலாங்க. இதை வதக்கிட்டு காயை போட்டுடலாங்க. தயிரில் பிசைஞ்சு வச்சுருக்கிற காயை போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது எல்லாத்தையும் ஊற்றிடலாங்க. இதில் புதினா, பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சாச்சுங்க நைஸாக, சரிங்களா? இப்போது தண்ணி, அதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து நீர் தோசை பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறோம். உங்களுக்கு சப்பாத்திக்கெல்லாம் வேணும்னா திக்காக கூட வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. இது நல்லா 2 கொதி வரட்டுங்க. நம்ம விசில் போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கலாங்களா? விசில் அடங்கிடுச்சு. சூப்பராக வந்திருக்குங்க குருமா. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன்.